வெற்றி கழகம் போட்டியை போகிறோம். இன்னைக்கு வந்து எந்த கழகம்? தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகம் தாவேகாவா? ஏன்னா இப்ப எல்லாம் தாவேகா ஈவேகா மூவேகான்னு சொன்னாதான் தெரியுது. முழுசா சொன்னா எந்த கழகம்னு தெரிய மாட்டேங்குது. சொல்லுங்க. 2026 தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிட்டாங்க. வேட்பாளர் பட்டியல இல்ல தேர்தல் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலே பணி தொடங்குறது தான் அரசியல் கட்சியோட வேலை. அது தொடங்கியிருக்காங்க. வேற என்ன இருக்கு? தீய சக்தி திமுகங்கிற விமர்சனம் டைரக்டாவே போட்டு ஆரம்பிச்சாங்க. திமுக விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சாங்க. சரி, அவருக்கு இப்ப முதலாவது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அவருக்கு தெரியாது. அவர் ஏதோ அரசியல் பேசுறாரு, எதிர்த்தாதான் அரசியல் எண்ணத்தில் பயணிச்சுட்டு இருக்காரு. மத்திய அரசு மாநில அரசு நீங்க திட்டுங்க, அப்பதான் செய்திகள் போடுவாங்க. மக்கள்லாம் உங்களை மாதிரி ஆளுங்களா அப்படி கேள்வி கேட்டால் அவரை பற்றி சொல்லலாம். ஏன்னா அவர் யாரையும் மற்ற பொங்கலெல்லாம் பார்க்க மாட்டார்ல. நீங்கள் அதை கேட்க மாட்டீங்க. உனக்கு நல்லா அறிவு ஆற்றல் திறமை இருக்கான்னு கேட்கவே மாட்டீங்க. கூட்டத்தை காமிச்சு பெருசாக போட்டு உங்கள் தொலைக்காட்சியில் காமிச்சு மக்கள் மனசை ஆகா பெரிய கூட்டம் கொடுதுன்னு சொல்கிறதுக்குனே நீங்களாம் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் மனசில் ஓஹோ இது பெரிய கட்சி போல இருக்குன்னு சிந்திக்க வேண்டிய சூழலை நீங்களாக உருவாக்குறீங்க. அப்போ நீங்களாக கேள்வி கேட்டுக்கிறீங்க. எது பெரிய கட்சிங்க? பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் மிகப்பெரிய கட்சி. உலகத்திலே மிகப்பெரிய கட்சி அது. இங்கே தமிழகத்தின் தேர்தல் வருவதன் கண்டு பார்த்தா ஏடிஎம்கே டிஎம்கே தான் பெரிய கட்சிகள். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் போட்டிட்டு மீண்டும் எம்எல்ஏ அண்ணன் போட்டியிடணும்னு அவசியம் கிடையாது. என் கூட இருக்க எல்லாருமே போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க வேண்டிய எண்ணத்தில் பயணிப்பவன் நான். திரைப்படம் கொம்பு சிவி நல்லா போயிட்டு இருக்குங்க. நான் தொடர்ந்து அது என் தொழில். அதை நான் அதை தொடர்ந்து அதையும் கவனிச்சுட்டு இருக்கேன். அரசியலும் கவனிச்சுட்டு இருக்கேன். ஜனவரி மாதம் வந்தவொடனே எல்லா கூட்டணிகள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்ட பிறகு முழுவீச்சாக இறங்கி பணிபுரிவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறேன். நான் எங்கேயுமே போட்டி போடலைங்க. இப்போ போட்டி போடல. இப்போ போட்டி போடுறது என்ன கிடையாது. மாநிலத்தில் என்ன சொல்கிறான்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். வாய்ப்பு கொடுத்தாலும் நான் பிறருக்கு வாய்ப்பை கொடுத்து விட்டு நான் பிரச்சாரம் செய்து ஆட்சியை மாற்றுவதற்கான வேலையை இறங்குவதாக முடிவு செய்திருக்கிறேன். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.